30,000 ரூபாய்க்குள்ள நீங்க போன் வாங்கணும்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்மார்ட் போனே கிடைக்காது. ஒரு போன்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா கேமரா நல்லா இருக்காது, கேமரா நல்லா இருந்தா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. இதை தாண்டி பில் குவாலிட்டி பெட்டரா தரோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை கட் பண்ண குப்பை போன்ஸ் இருக்கு. அந்த பக்கம்லாம் போகாம இந்த வீடியோல ஒரு தரமான வெல் ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் போனும் இருக்கு. இது கூடவே பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஸ்மார்ட் போன் பெட்டரா இருக்கும், கேமரால எந்த ஸ்மார்ட் போன் பெட்டரா இருக்கும், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த ஸ்மார்ட் போன் பெட்டரா இருக்கும்னு தெளிவா வதன்னு நிறைய ஆப்ஷன் சொல்லாம நறுக்குன்னு 4 போன் சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்போதும் போல எதை வாங்கலாம் வேணான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் போக்கோ F7 பார்த்துடலாம். Antutuல பாத்தீங்கன்னா 2 மில்லியன் கிட்ட ஸ்கோர்ஸ் கிடைச்சது. CPU and GPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லயுமே நல்ல ஸ்கோர்ஸ் கிடைச்சது. ஆனா பெஞ்ச்மார்க்ஸ்ல மட்டும் ஓவர் ஹீட் ஆச்சு. டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 50 டிகிரிக்கு மேல போச்சு. பட் ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ்ல அப்படி இல்ல, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேம் பிளே எல்லாம் ஸ்மூத்தா இருந்துச்சு. என்ன BGMIல 90 FPS ஆப்ஷன் தான் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல 120 FPS ஆப்ஷன் கொண்டு வரலாம். ஆனா CODல பாத்தீங்கன்னா 120 FPS ஆப்ஷன் இருக்கு. அதுல எல்லாம் பிரச்சனை இல்ல. ரெண்டுத்துலயுமே கேம் பிளே சூப்பரா இருந்துச்சு. ஹை கிராபிக்ஸ் கேம்லாம் விளையாடும் போது கூட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஹீட் பாத்தீங்கன்னா எல்லா போன்ஸ்லயும் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது 41 டிகிரில இருந்து 42 டிகிரி வரைக்கும் தான் போச்சு. கேம் பிளேல பாத்தீங்கன்னா ஓவர் ஹீட் பஞ்சாயத்துல இல்ல. ஆனா இந்த 41 டிகிரில இருந்து 42 டிகிரி ஹீட் ஆகுறது போன் ஓவரா ஹீட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் இந்த டைம் பில் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கிளாஸ் பேக் மெட்டல் ஃப்ரேமோட IP66, 68, 69 சப்போர்ட்டோட பில் குவாலிட்டி செம்ம பிரீமியமா இருக்கு. ஆனா கேமிங் போனுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் பில்டே பெட்டர்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தபடி எப்போதும் போல நல்ல தரமான டிஸ்ப்ளே, ரொம்பவே மினிமம் பெசல்ஸோட 12 பிட் பேனல், HDR10+ சப்போர்ட்டோட டால்பி விஷன் எதையுமே விட்டு வைக்கல. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் குட். அப்படியே பேட்டரி பக்கம் வந்தோம்னா இது வரைக்கும் யாருமே கொடுக்காத அளவுக்கு பவர் பேங்க் மாதிரி 7500 mAh கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பேட்டரியை பத்தி நீங்க கவலையே பட வேணாம்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. நானும் இதுதான் சொன்னேன். ஆனா பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா பவர் பேங்க் மாதிரி இல்ல. இதோட பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா நல்லா டியூன் பண்ணா 5000 mAh பேட்டரியில எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருந்துச்சு. 7.5 மணி நேரம் தான் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிடைச்சது. ஆப்டிமைசேஷன் அந்த அளவுக்கு பெட்டரா பண்ணல. மேபி ஃபியூச்சர்ல பேட்டரி லைஃப் இன்னும் பெட்டரா வர மாதிரி டியூன் பண்றாங்கன்னா நல்லா இருக்கும். பாப்போம் என்ன பண்றாங்க. அப்படியே கேமரா பக்கம் வந்தோம்னா இம்ப்ரூவே பண்ணல. லாஸ்ட் டைம் என்ன கொடுத்தாங்களோ அதே சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 50 MP பிரைமரி IMX882 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட், 20 MP செல்ஃபி இருக்கு. ஆனா சாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி நல்லாவே இல்ல. அப்படிலாம் இல்ல. நேச்சுரலான கலர், ஸ்கின் டோன்ஸ் இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்ச் சூப்பரா இருந்துச்சு. செல்ஃபியும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த போன் 12/256GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா கார்டு ஆஃபர்லாம் போக நீங்க 30,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பட்ஜெட்டுக்கு தரமான ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு இதே ஸ்பெக்கோட விலை கொஞ்சம் கூட போனாலும் பரவாயில்ல, பெட்டர் கேமராவோட கொடுத்திருக்கத நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா iQOO Neo 10 பாத்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதே சோசி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. Qualcommோட Snapdragon 8s Gen 4. இதுலயுமே ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்லாம் பெட்டரா இருந்துச்சு. ஆனா போன் எங்கேயுமே சுத்தமா ஹீட்டே ஆகல. பெஞ்ச்மார்க்லயும் சரி, கேம் பிளேலயும் சரி மேக்ஸிமமாவே பாத்தீங்கன்னா 42 டிகிரி வரைக்கும் தான் போச்சு. iQOO இந்த போனை நல்லாவே டியூன் பண்ணிருக்காங்க. த்ராட்ல ஆகுறது, ஹீட் ஆகுறது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க BGMI CODலாம் 1.5 மணி நேரத்துக்கு மேல விளையாண்டாலுமே 120 FPS பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா கிடைச்சது. இந்த போன்ல பிரச்சனை என்னன்னா Q1 சிப்னு ஒன்னு கொடுத்து 144 FPS ல கேம் விளையாடலாம்னு சொன்னாங்க. அது ஒர்க் ஆகல. அது என்ன கதைன்னு சொல்லிட்டு டீடைலா ரிவ்யூ வீடியோ சொல்லியிருக்கேன். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே. நல்ல குவாலிட்டியான டிஸ்ப்ளே. டால்பி விஷன் சப்போர்ட் இல்லனாலுமே நிறைய இடத்துல போக்கோ F7 விட iQOO பெட்டரா இருக்கு. ஈவன் ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட குவாலிட்டியும் நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே கேமரா பக்கம் வந்தோம்னா சேம் கேமரா செட்டப் தான். பிரைமரிக்கு அதே சென்சார் தான். அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட், 32 MP செல்ஃபியும் இருக்கு. ஆனா சாம்பிள்ஸ் விவோட அல்காரிதம் யூஸ் பண்ணதுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல ஃபிளாக்ஷிப் ஃபீல் கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு iQOO நல்லாவே டியூன் பண்ணிருக்காங்க. என்னதான் பேட்டரி கெபாசிட்டி போக்கோவோட கம்மியா இருந்தாலும் பேட்டரி லைஃப் இதுல தான் பெட்டரா இருந்துச்சு. என்னோட ஹெவி யூஸ்க்கு 8 மணி நேரம் வரைக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. இந்த போன்ல பெட்டரா இல்லாதது இதோட டிசைனும் பில் குவாலிட்டியும் தான். அது மட்டும் இல்லாம IP65 ரேட்டிங் தான் கிடைக்கும். இந்த போனையுமே நீங்க கார்டு ஆஃபர்லாம் போக 30,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஆனா பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8128 தான். அந்த வேரியன்ட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா சுத்தமா ஸ்டோரேஜ் பத்தாது. என்ன பொறுத்த வரைக்கும் 8256 வாங்குறது பெட்டரா இருக்கும். மேபி அந்த போன் 30,000 ரூபாய்க்குள்ள வந்துச்சு அப்படின்னா தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இல்லனா போக்கோ F7 நீங்க சூஸ் பண்ணலாம். அதுதான் வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். எங்க ப்ரோ OnePlus Nord 5 ஆட் பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா அது இப்பதான் லான்ச் பண்ணாங்க. இன்னும் இங்க கைக்கு வரல. கண்டிப்பா வந்தோடனே ரிவ்யூ வீடியோல சொல்றேன். அதுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு போன்லயுமே மேஜரான பிரச்சனை என்னன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கிளீனா இருக்காது. உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல கிளீனா யூனிக்கான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா Nothing Phone 3a Pro இருக்கு. அதை கன்சிடர் பண்ணலாம். இந்த போன்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஆட்ஸ், ப்ளோட்வேர்ஸ்லாம் இல்லாம யூனிக்கான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனா அனிமேஷன் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஹைப்பர் OS, கலர் OS, One UI அளவுக்கு இருக்காது. மத்தபடி யூஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும். டிசைனுமே அதே மாதிரி தான். உங்களுக்கே தெரியும் யூனிக் டிசைன். ஆனா Nothing Phone 3 விட பெட்டரா இருக்கும். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன்.
அது மட்டும் இல்லாம கேமராவுமே பெட்டரா இருக்கும். ப்ராப்பரான ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கிடைச்சிரும். 50 MP பிரைமரி, 50 MP 3x பெரிஸ்கோப் செட்டப், 8 MP அல்ட்ரா வைட், 50 MP செல்ஃபியும் கிடைச்சிரும். இதோட சாம்பிள்ஸை பாருங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. இந்த 3x பெரிஸ்கோப்ல ஆட்டோ ஃபோக்கஸோட கொடுத்துருக்கறனால மேக்ரோல நீங்க 6x வரைக்கும் ஜூம் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த பட்ஜெட்ல வேற எந்த போன்லயுமே இந்த மாதிரியான சாம்பிள்ஸ் எடுக்கவே முடியாது. செல்ஃபியோட சாம்பிள்ஸுமே ஃபிளாக்ஷிப் ஃபீல் கொடுக்குது. நல்ல டீடைல்டா நேச்சுரலான ஸ்கின் டோன்ஸோட சூப்பரா இருந்துச்சு. இதோட டிஸ்ப்ளே குவாலிட்டியும் சரி, ஸ்பீக்கரோட குவாலிட்டியும் சரி இதுல ரொம்பவே நல்லா இருக்கும். அதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னதான் இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்தாலுமே பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா 7.5 மணி நேரம் வரைக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. அதுக்கு காரணம் இதுல யூஸ் பண்ணிருக்க SoC தான். ஸ்னாப்டிராகனோட 7s Gen 3 வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இது பவர்ஃபுல்லான SoC எல்லாம் கிடையாது. RAM and ROM டைப்புமே பாத்தீங்கன்னா இன்னமும் LPDDR4X UFS 2.2 தான் வந்து கொடுக்குறாங்க. என்னதான் BGMI ல 120 FPS ஆப்ஷன் இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு அது கிடைக்காது. எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை நீங்க கன்சிடர் பண்ணலாம். எங்க ப்ரோ சாம்சங் போனை காணுமே நினைச்சீங்கன்னா இந்த பட்ஜெட்ல வேற எந்த போனுமே நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். FE மாடல்ஸ் வந்து ஆஃபர்ல கிடைச்சதுனா மட்டும் அதை கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் கேமரா பெட்டரா வேணும்னா கொஞ்சம் பழைய மாடல் Xiaomi 14 CV வந்து பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். 50 MP பிரைமரி, 50 MP 2x டெலிஃபோட்டோ, 12 MP அல்ட்ரா வைட் இதெல்லாம் மேட்டர் கிடையாது. செல்ஃபில பாத்தீங்கன்னா டியூவல் 32 MP வந்து கொடுத்திருப்பாங்க. சாம்பிள்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். லைகா கலர்ஸ், லாக் வீடியோன்னு vloggers-க்கு நிறைய ஆப்ஷனோட சூப்பரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு Qualcomm-ஓட Snapdragon 8s Gen 3 இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் இதுலயுமே நல்லா தான் இருந்துச்சு. த்ராட்லிங்லாம் பண்ணாம ஸ்டேபிளா இருந்துச்சு. ஆனா ஹீட் ஆகுறத ஃபீல் பண்ண முடியும். இதுக்கு காரணம் போன் வந்து காம்பாக்ட் போன். 6.3 இன்ச்ல குவாட் கர்வ் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருப்பாங்க. டிஸ்ப்ளே குவாலிட்டி சூப்பரா இருக்கும். 6.3 இன்ச் தான் இப்போலாம் காம்பாக்ட் டிவைஸ் ஆயிடுச்சு. இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் தான் ரீசன்ட் டைம்ல நிறைய பேர் இதே சைஸ்ல நிறைய காம்பாக்ட் டிவைஸ் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்ன பிரச்சனைனா பேட்டரி தான். 4300 mAh தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா பேட்டரி லைஃப் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, டீசென்ட்டா இருக்கும். இல்ல ப்ரோ எனக்கு Xiaomi போன்லயே இந்த வருஷம் மாடல் பெரிய போன், பெரிய பேட்டரி, பில் குவாலிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் டம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, கேமரா நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா Redmi Note 14 Pro Plus இருக்கு. லான்ச் பண்ண பிரைஸ்க்கு ஒருத்தர் இல்ல, இப்ப பிரைஸ் ட்ராப் பண்ணிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. ப்ரோ எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு எல்லாமே நல்லா இருக்கணும், ஒரு ஆல்ரவுண்டர் போனா சொல்லுங்க அப்படின்னா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த போக்கோ போனை உங்கள ஒருத்தவங்களுக்கு கிவ்அவேவா கொடுக்க போறேன். இது மட்டும் இல்லாம டெக்னோ போவா 7க்குமே கிவ்அவே போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தா போதும். இந்த வீடியோவுக்கு லைக்க போட்டு நம்மள எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினா டெலகிராம்ல ஜாயின் பண்ணிருக்கணும். ஏன்னா அதுல தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பட்ஜெட்ல வெல் பேலன்ஸ்டான ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா Moto H60 Pro அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா ஸ்பெக்ஸ் வைஸும் அப்படிதான் இருக்கு. அதுல ஒரு பஞ்சாயத்து இருக்கு, சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பாத்தீங்கன்னா எப்போதும் போல வீகன் லெதர் பேக்கோட அதே டிசைன் தான். இங்க நல்ல விஷயம் என்னன்னா இப்போ வர போன்லாம் நல்ல பெருசா அகலமா இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த போனை யூஸ் பண்ணும்போது நல்ல கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. சோ இதோட பிளஸ்ஸாவே நான் இதை தான் பாக்குறேன். என்னதான் பில் குவாலிட்டி பிளாஸ்டிக்கா இருந்தாலும் டியூரபிலிட்டிக்கு பாத்தீங்கன்னா IP68 69 ரேட்டிங்கோட மில்டி கிரேட் சர்டிபிகேஷன் இருக்கு. ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா Corning Gorilla Glass 7ஐயும் கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு போன் ஸ்லிம்மா இருந்தோம் 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 90 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா தாராளமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்துரும். ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த பேட்டரி கெபாசிட்டிக்கு இது கொஞ்சம் கம்மி தான். இதுக்கு காரணம் இதுல யூஸ் பண்ணிருக்க SoC தான். MediaTek-ஓட Dimensity 8350 யூஸ் பண்ணிருக்காங்க. மத்த போன்ல இருக்கிற 8350 மாதிரி இருக்காது. ஆம்ப்ளிட்யூட் ஸ்கோரே பாத்தீங்கன்னா 1 மில்லியன் தான் கிடைச்சது. CPU த்ராட்லிங் டெஸ்ட்ல 77% கிடைச்சாலுமே GPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 41% தான் கிடைச்சது. சரி பெஞ்ச்மார்க்ல தான் எப்படி இருக்கு, கேம் பிளேல எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒஸ்ட். போன் வந்து 2 மாசம் ஆகுது. BGMI ல பாத்தீங்கன்னா இன்னும் 60 FPS தான் இருக்கு. COD ல பாத்தீங்கன்னா 90 FPS தான் இருக்கு. இந்த SoC பாத்தீங்கன்னா ரெண்டு கேமுக்குமே 120 FPS க்கு கேப்பபிளான SoC தான். பவர்ஃபுல்லான SoC கொடுத்தும் ஹீட் ஆக கூடாதுன்னு த்ராட்லும் பண்ணாம அண்டர் கிளாக் பண்ண மாதிரி தான் தோணுது. மேபி ஃபியூச்சர்ல இதை மாத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். மத்தபடி நார்மல் யூஸ்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. டிஸ்ப்ளே பக்கம் வந்தோம்னா இந்த லிஸ்ட்லயே பெஸ்ட் டிஸ்ப்ளே குவாலிட்டி இதுல தான் கிடைக்கும். உங்களுக்கு குவாட் கர்வ் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. Pantone வேலிடேஷன் கலர்ஸோட HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. HDR tuning சூப்பரா இருந்துச்சு. ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட குவாலிட்டியுமே பெட்டரா இருந்துச்சு. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே மோட்டோ போன்ல நல்லா இருக்கும். ஆட்ஸ், ப்ளோட்வர்ட்ஸ் இதெல்லாம் இல்லாம கிளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு எப்போதும் அதானே சொல்லுவோம். ஆனா இந்த டைம் அப்படி இல்ல. ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, ஆப் சஜஷனும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கேமரா அப்ளே நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுது. இதை தாண்டி AI ஃபீச்சர்ஸும் நிறைய இருக்குன்னு இவங்களும் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கேமரா பக்கம் வந்தோம்னா ப்ராப்பரான ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. 50 MP பிரைமரி, 50 MP அல்ட்ரா வைட் வித் ஆட்டோ ஃபோக்கஸோட மேக்ரோ ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். 10 MP டெலிஃபோட்டோ, 50 MP செல்ஃபியும் இருக்கு. சாம்பிள்ஸ் எப்போதும் போல கலர் பூஸ்டடா சோஷியல் மீடியா ரெடி போட்டோஸா இருந்துச்சு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செல்ஃபியும் குறை சொல்ற மாதிரி இல்ல. ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு ஸ்பெக்ஸ் வைஸ் பெட்டரா பேலன்ஸ்டான போனா கொடுத்தாலுமே கொடுத்திருக்கத ஒழுங்கா ஆப்டிமைஸ் பண்ணல. மேபி ஃபியூச்சர்ல எல்லா பக்கையும் சரி பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரியை நல்லா டியூன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுதான் 30,000 ரூபாய்க்கு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. நான் சொன்ன போன்ஸ் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம இதை தாண்டி
தாண்டி வேற நல்ல போன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். மேல நான் சொன்ன போன்ஸோட யூசர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமே வாங்க போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.